சங்கீதம் 143 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். அது தாவீதின் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அதிகாலையிலே ஆண்டவரை கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். உம்மிடத்தில் நான் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அதிகாலையிலே அவருடைய திருமுகத்தை தேடின தாவீது. அதிகாலையில் உமக்கு நேரே ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொன்ன தாவீது, அதிகாலையில் நாம் காத்திருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு வழியை காண்பித்து நம்மை செம்மையான வழியிலே அவர் நடத்துவார். அவருக்கு பிரியமானதை நமக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் நம் மீது கண் வைத்து அவர் ஆலோசனை சொல்லி நம்மை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். அதிகாலையிலே அவரை தேடுகிற பொழுது என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்ன தேவன் அதிகாலையில் தேடுகிற பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்த சகல காரியத்திலும் நமக்கு அவர் போதித்து நடத்துவார். சகலவற்றையும் நமக்கு அவர் செமையாய் அவர் நடத்துவார். எல்லா விதத்திலும் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஒவ்வொரு நாளுக்கு உண்டான கிருபைகளை நமக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். நமக்கு செய்ய வேண்டிய சகலவற்றிலும் நமக்கு துணை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனை நாம் எப்பொழுதும் அதிகாலையில் நாம் தேடுவோம், பற்றி கொள்வோம். அவரை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான கிருபைகளை பெற்றுக்கொண்டு நாம் நடப்போம். அவருக்கு என்றென்றும் அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துகிற ஒரு தேவன். 10வது வசனத்திலும் கூட நாம் பார்க்கிறோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் போதித்து நடத்துவார். அவருடைய உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் ஆவியானவர் நம்மை செம்மையான வழியிலே நம்மை கரம் பிடித்து நடத்துவார். அவர் கூடவே இருப்பார், போதுமானவராக இருப்பார். ஒவ்வொரு நாளுக்கு உண்டான கிருபைகளை கொடுத்து அவர் நடத்துவார். நாம் அவர் அதிகாலையில் நாம் தேடுவோம், திருமுகத்தை நாடுவோம், அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். அவர் நம்மை செம்மையாய் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக, பாதுகாப்பாராக, வழி நடத்துவாராக. ஆமென்.